வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு என்ன ஒரு பயங்கரமான பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு பெரிய பழியா அப்படின்னு எல்லாரும் வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய சண்டை இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லா பரபரப்பான விஷயங்களையும் ஒன்னு விடாம முழுசா பார்க்கலாம். எபிசோடோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வீட்ல ரொம்பவே ஒரு அழகான கலகலப்பான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. நம்ம செந்தில் அவரோட மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்குறத இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. செந்தில் தன்னோட மனைவியை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப அன்பா பழம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இதை வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. செந்திலோட மனைவியும் எனக்கு இப்போதான் வயிறு முட்டை சாப்பிட்டேன், எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செந்தில் விடுறதா இல்லை, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நீ சாப்பிட்டாதான் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையா அவங்களை சாப்பிட வைக்கிறாரு. அது மட்டுமில்லாம அவங்களை தூங்க வைக்கிறதுக்காக செந்தில் ஒரு அழகான தாலாட்டு பாட்டு வேற பாடுறாரு. இதை பார்த்த உடனே வீட்ல இருக்கிற கோமதி, சரவணன், மீனா, ராஜி எல்லாரும் அப்படியே வாய் விட்டு சிரிக்கிறாங்க. செந்தில் பாடுற பாட்டை கேட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் அந்த இடத்துல செந்தில் தன்னோட மனைவி மேல வச்சிருக்க உண்மையான காதல் ரொம்ப அழகாவே வெளிப்படுது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் நாமளும் இப்படி எல்லாம் இருந்தோமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. செந்தில் ரொம்ப விளையாட்டா மத்த கணவன்மார்களை பார்த்து, நீங்க எல்லாம் ஏன் உங்க மனைவி கிட்ட இப்படி அன்பா இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. அதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய சிரிப்பலையே உருவாகுது. இந்த மாதிரி பாண்டியன் குடும்பம் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கிறத பார்க்கிறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் காட்சி நேரா நம்ம பாண்டியன் குடும்பத்தோட சாப்பாட்டு மேஜைக்கு போகுது. அங்க நம்ம பாண்டியன் ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீட்ல இருக்கிற பசங்க எல்லாரும் அவர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சுவாக்குல ஒருத்தரோட டயட் பத்தி ஒரு டாபிக் வருது. வீட்ல இருக்கிற ஒருத்தர் முட்டை காய்கறிகள்னு ரொம்ப கடுமையான ஒரு டயட்ல இருக்கிறத பத்தி எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் எப்பவுமே சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பான ஆளு. அதனால அவர் சொல்றாரு, உடம்புக்கு ஆரோக்கியமான எல்லாத்தையும் சாப்பிடணும், இந்த மாதிரி டயட்னு சொல்லிட்டு சாப்பாட்டை ஒதுக்க கூடாது அப்படின்னு தன்னோட அக்கறையை காட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கடையில வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பசங்க கிட்ட விசாரிக்கிறாரு. நம்ம செந்தில் உடனே கடை வியாபாரம் ரொம்ப சூப்பரா போகுது, கடையில கூட்டம் அலைமோதுது, நமக்கு நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குதுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. இதை கேட்ட உடனே பாண்டியன் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கு தன்னோட குடும்பமும் கடையும் தான் உலகமே. அதனால பசங்க இப்படி பொறுப்பா பேசுறத பார்த்து அவர் ரொம்பவே நெகிழ்ந்து போறாரு. ஆனா இந்த சாப்பாட்டு மேஜையில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்னு நடக்குது. என்னன்னா நம்ம சரவணன், செந்தில், அப்புறம் இன்னொருத்தர்னு 3 பேரும் சேர்ந்து வீட்ல இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு தெரியாம நைட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போன விஷயம் வெளிய வருது. இதை கேட்ட உடனே மீனாவுக்கும் ராஜிக்கும் முகம் அப்படியே மாறிடுது. வீட்ல இருக்கிற நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தூங்காம காத்துட்டு இருக்கோம், ஆனா நீங்க 3 பேரும் மட்டும் எங்களுக்கு சொல்லாம எப்படி சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமா கேக்குறாங்க. அதுக்கு பசங்க, நாங்க உங்களை கூப்பிடலாம்னு தான் நினைச்சோம், ஆனா நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க, அதனாலதான் நாங்களே கிளம்பி போயிட்டோம்னு சமாளிக்கிறாங்க. ஆனா ராஜியும் மீனாவும் இதை ஏத்துக்க தயாரா இல்லை. வீட்ல ஒரு போய் சொல்லிட்டு இவங்க எப்படி தனியா வெளிய போலாம்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்கு. பாண்டியன் முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட முடியாது அப்படிங்கறதுனால அவங்க தங்களோட கோபத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு சின்ன கிண்டலா ஆரம்பிச்சாலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன உரிமை சண்டைகளை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. இப்படி ரொம்ப கலகலப்பா போயிட்டு இருந்த எபிசோட் நேரா
ஒரு பெரிய பூகம்பத்துக்குள்ள நுழையுது. ராத்திரி நேரம் ஆகுது. மீனா தன்னோட ரூம்ல ரொம்ப கவலையா தன்னோட புருஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவரோட புருஷன் ரொம்ப லேட்டா ரூமுக்கு வராரு. வந்த உடனே மீனா சும்மா இல்லாம அவர்கிட்ட ஒரு பெரிய கேள்வியை தூக்கி போடுறாங்க. பீரோவுல இருந்த பணம் என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப நேரடியா கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அவரோட முகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி தெரியுது. அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கேள்வி இது. உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டு, அந்த பணம் என்னோட சேமிப்பு பணம், அதை என்னோட பிறண்ட ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டான், அதான் அவனுக்கு கடனா கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு பொய்யை சொல்றாரு. ஆனா நம்ம மீனா ரொம்பவே புத்திசாலி. அவங்களுக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன, நம்ம வருமானம் என்ன, இவருக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய பணம் சேமிப்பா வந்துச்சு அப்படின்னு மீனா மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். மீனா அவரை விடாம அடுத்தடுத்து கேள்விகளால துளைக்கிறாங்க. உங்களுக்கு இங்க இருந்த இவ்வளவு பணம் வந்துச்சு, நீங்க எதுவும் லஞ்சம் வாங்குறீங்களா அப்படின்னு மீனா கேட்ட உடனே அந்த ரூமே அப்படியே அமைதி ஆயிடுது. லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவரோட புருஷனுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. அவர் அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாரு. நான் என்ன தப்பு பண்றேன்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன பெரிய போலீஸ் அதிகாரியா? என்கிட்ட இப்படி எல்லாம் விசாரணை பண்றியா? என்னோட பணத்தை நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ரொம்ப கோபமா மீனா மேல கத்துறாரு. ஆனா மீனா விடுறதா இல்லை. பணம் இல்லாத ஒரு சாதாரண ஆளு உங்களை மாதிரி நிறைய பணம் கொடுக்கிறத பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யும். நீங்க உண்மையே சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமா கேக்குறாங்க. அவர் எந்த பதிலும் சொல்லாம, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, என்கிட்ட இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபமா திரும்பி படுத்துக்கிறாரு. மீனாவுக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரல. தன்னோட புருஷன் தப்பான வழியில பணம் சம்பாதிச்சிட்டு வராரு அப்படிங்கிற உண்மையை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகும்? பாண்டியன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்படின்னு நினைச்சு மீனா கண்ணீர் விடுறாங்க. மீனாவோட அந்த தவிப்பும் பயமும் பாக்குற நம்மளையும் ரொம்பவே கலங்க வைக்குது. அடுத்த நாள் காலையில விடியுது. ஆனா வீட்ல இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் கூட குறையல. மீனா கிச்சன்ல ரொம்ப யோசனையோட சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட புருஷன் அங்க வராரு. வந்த அவர்கிட்ட மீனா மறுபடியும் அதே டாபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நேத்து நைட் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லல, நீங்க லஞ்சம் வாங்குனது உண்மையானு? மீனா மறுபடியும் கேட்க அவர் மறுபடியும் கோபப்படுறாரு. மீனா ரொம்ப பொறுமையா ஆனா உறுதியா அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய குற்றம். நாளைக்கு இது வெளியே தெரிஞ்சா போலீஸ் வீடு தேடி வருவாங்க, உங்களை ஜெயில்ல பிடிச்சு போடுவாங்க. அப்போ இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? பாண்டியன் மாமா தலை குனிஞ்சு நிக்கிறத உங்களால பார்க்க முடியுமா? நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதையே காத்துல பறந்துடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான வேலைகளை பண்ணாதீங்கன்னு மீனா ரொம்ப எமோஷனலா கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அவரோட புருஷன் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்லை. அவர் தன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக மீனா மேல இன்னும் அதிகமான கோபத்தை காட்டுறாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு என்ன உயிரை வாங்காத. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்கும் போதே அவங்களை உதாசீனப்படுத்திட்டு அங்க இருந்து ரொம்ப கோபமா கிளம்பி போயிடுறாரு. மீனாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தன்னோட புருஷன் தப்பான வழியில போறாரே அப்படிங்கிற கவலை, இன்னொரு பக்கம் இந்த விஷயம் குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சா என்ன பெரிய பிரளயம் வெடிக்குமோ அப்படிங்கிற பயம். மீனா அப்படியே கிச்சன்ல அழுதுட்டு நிக்கிறதோட இன்னைக்கு எபிசோட ரொம்பவே விறுவிறுப்பா முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ நமக்கு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. மீனா தன்னோட புருஷன் லஞ்சம் வாங்குறத கண்டுபிடிக்க என்ன பண்ண போறாங்க? இந்த விஷயம் எப்படியும் ராஜிக்கோ இல்ல கோமதிக்கோ தெரிய வரப்போகுது.
அப்போ அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எல்லாவற்றுக்கும் மேல குடும்ப கௌரவத்தை உயிரா நினைக்கிற நம்ம பாண்டியனுக்கு தன்னோட வீட்லயே இப்படி ஒரு லஞ்ச ஊழல் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ஒரு பயங்கரமான முடிவை எடுப்பாரு அப்படிங்கறத நினைச்சாலே ரொம்ப பகீர்னு இருக்கு. கண்டிப்பா வரப்போற எபிசோடுகள்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய புயல் வீச போகுது அப்படிங்கறது மட்டும் உறுதியா தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.